இமேஜினேஷன்னா என்ன? இமேஜினேஷனோட பர்பஸ் என்ன? இமேஜினேஷனுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? இமேஜினேஷனை வச்சு நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி நம்மளுக்கு வேண்டிய விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ எங்கூட ஒர்க் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். மெம்பர்ஷிப் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேர் யூ வில் கெட் எக்ஸ்க்ளூசிவ் கோர்சஸ், வீடியோஸ், ட்ரைனிங்ஸ், இந்த மாதிரி பல எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் கீழே மெம்பர்ஷிப்பில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ள டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நம்புங்கன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, பட் மேனிஃபெஸ்டேஷன் ரெக்வயர்ஸ் ஃபெய்த், மேனிஃபெஸ்டேஷன் ரெக்வயர்ஸ் பிலீஃப். ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனால ஒரு ஸ்கேமு ஆர் மேனிஃபெஸ்டேஷன் நான் ஒரு ட்ரையல் பீரியட் எடுத்துக்கிறேன், நான் ஒரு 7 நாளுக்கு பண்ணி பார்க்குறேன், நான் ஒரு 15 டேஸ்க்கு பண்ணி பார்க்குறேன், செட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா நான் வேறு ஃபிலாசபி, வேறு ஒரு ஐடியாலஜி, வேறு ஒரு இசம், லைக் வேறு ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரூட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இப்போவே போயிடுங்க. ஓகே, பிகாஸ் இது நீங்கள் நம்பலைன்றதை தாண்டி மேனிஃபெஸ்டேஷன் யூ டூ இட் எவ்ரிடே. ஓகே, மேனிஃபெஸ்டேஷன்ன்றது ஒரு பஸ் வேர்ட், இந்த இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுற ஒரு பஸ் வேர்ட், அதுக்கு ஆக்சுவல் மீனிங் ஒன்றும் கிடையாது. யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் எவ்ரி டே எவ்ரி செகண்ட், அதுதான் உண்மை. ஓகேவா, இப்போ கரண்ட்டாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது தான். ஓகே, நீங்கள் புதுசாக எப்படி காத்துலேருந்து ஒன்று விஷயத்தை இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. தட் இஸ் நாட் வாட் மேனிஃபெஸ்டேஷன் இஸ். எவ்ரிடே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். ஸோ மேனிஃபெஸ்டேஷனாகவே ஒரு ஸ்கேம். மேனிஃபெஸ்டேஷன் எதுக்கு, சும்மா நான் மேலோட்டமாக பார்க்குறேன். இஃப் யூ கோயிங் டு வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட். அண்ட் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் இட் யூ வில் கெட் ரிசல்ட்ஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், சும்மா பார்க்க போகிறேன்னா ஓகே, என்டர்டெய்னிங்காக இருந்தால் பாருங்கள், பிரச்சனை இல்லை. பட் ஐ வாண்ட் யூ டு இம்ப்ளிமெண்ட் இட். ஓகேவா, அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ வியூ திங்ஸ். இப்போ தான் இந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். என் பெர்ஸ்பெக்டிவ் இது தான், என்னோட லைஃப் நான் இப்படி தான் பார்க்குறேன். அண்ட் அதை நீங்கள் பார்க்கணுன்ட்டு எப்பவுமே சொல்ல போகிறது கிடையாது, அது உங்கள் இஷ்டம். ஓகேவா, ஸோ வாட் இஸ் இமேஜினேஷன்? இமேஜினேஷன் இஸ் த ஒன்லி ரியாலிட்டி. இட் இஸ் த ட்ரூ ரியாலிட்டி. ஓகேவா, நிஜமான ரியாலிட்டி எது அப்படின்னு பார்த்தா அது நம்ம இமேஜினேஷன் தான், த மென்டல் பிளேன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம சுற்றி பார்க்கறதுல அது நம்ம 3D வேர்ல்டு, நம்மளோட தேர்ட் டைமென்ஷனல் வேர்ல்டு, நம்மளோட ஃபிசிக்கல் ரியாலிட்டி, சாலிட் மேட்டர் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி என்னன்னா இட்ஸ் அன் இல்யூஷன். அது ஏன் இல்யூஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் ஆக்சுவலி சாலிட். ஓகேவா, அண்ட் நம்ம பார்க்கறத நம்ம பிரெயின் ரெண்டர் பண்ணுது. நம்ம என்ன பார்க்குறோமோ, நம்ம ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கல. த ட்ரூ ஆக்சுவல் ரியாலிட்டியை நம்ம பார்க்கவே கிடையாது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல ஒரு டைனி வெரி 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 சின்ன போர்ஷன் ஆஃப் லைட் தான் நம்ம கண்ணுக்குள்ள போகுது. நம்ம பிரெயின் அதை ரெண்டர் பண்ணி திருப்பி நம்ம அதை பார்க்குறோம். பட் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குன்றது நம்ம பார்க்கறது கிடையாது, நம்ம சென்ஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, உங்ககிட்ட ChatGPT இருக்கு, உங்ககிட்ட கூகுள் இருக்கு, செக்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ சயின்டிஃபிக் ஃபேக்ட், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நம்மளோட கான்ஷியஸ்னஸ், நம்மளோட அவேர்னஸ் பிளேஸ் அ ரோல். வாட் எவர் வி சி அவுட் சைட் வி கிரியேட் இட், வி ரெண்டர் இட். ஓகேவா, ஸோ நம்மளோட கான்ஷியஸ்னஸ் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் வாட் வி சி, இன் வாட் வி சென்ஸ். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் ரூல் ஆஃப் த யூனிவர்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே என்ன இருக்கோ அங்கே அதுதான் வெளில ரிஃப்ளெக்ட் ஆகும். வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் இமேஜினேஷன், வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் மென்டல் பிளேன் will be reflected in physical reality. Okay, so this includes நீங்கள் என்ன பேசுறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன இமேஜின் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன தாட்ஸ், என்ன எமோஷன்ஸ், எங்கே கவனம் போகுது, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்னென்ன பிலீஃப் வச்சுருக்கீங்க, இது எல்லாமே கலந்தான் வெளில ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பணம் கஷ்டம் சம்பாதிக்கிறதுன்ற ஒரு பிலீஃப் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பணம் கஷ்டமாக தான் இருக்கும். எந்த ஒரு நபருமே பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக பணக்கார ஆனது கிடையாது. Okay, so whatever happens in here will be reflected there. So அப்போ இது ஒரு எஃபெக்ட். The physical reality is an effect அப்படின்ற பட்சத்தில் அப்போ எது காஸ், எது காரணம்? மென்டல் பிளேன் இஸ் காரணம், மென்டல் பிளேன் இஸ் காஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் வெளில ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இமேஜினேஷன் இஸ் தி ஒன்லி ட்ரூ ரியாலிட்டி. இட் இஸ் த ஒன்லி ட்ரூ ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டியில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன இமேஜின் பண்ணுறீங்க, என்னென்ன சினாரியோஸ்லாம் உங்கள் மண்டையில் ஓடுது, that is actually important. வெளில நடக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பிகாஸ் இங்கே நடக்கிற சீன்ஸை நீங்கள் மாற்றிக்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெளியும் சீன்ஸ் மாறும். ஓகேவா, அண்ட் பைபிளில் த கிங்டம் ஆஃப் ஹெவன், த கிங்டம் ஆஃப் காட்னு சொல்கிறது உங்கள் இமேஜினேஷன் தான். ஓகே, எப்பப்பெல்லாம் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட், ஹை மவுண்டெயின்ஸ், ஹெவன், த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு பைபிளில் பேசுகிறாங்களோ, they indicate your imagination, they indicate your mental plane, they indicate your mind. ஓகேவா, ஸோ அண்ட் இமேஜினேஷனை பொறுத்த வரைக்கும் there's no space, there's no time. ஓகேவா, ஸோ நீங்கள் இமேஜினேஷனுக்குள்ள போய் நீங்கள் எது வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஒரு ஃபெராரி கார் ஓட்டுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நீங்கள் வேற ஒரு கண்ட்ரியில் இருக்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இறந்து போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், எது வேணுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், எங்கே வேணால் நீங்கள் போகலாம். there's no space, there's no time.
உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினச்சா உடனே உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தேர்ஸ் நோ டைம். நீங்கள் வேற எங்கேயாவது போகணும், நான் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், தேர்ஸ் நோ ஸ்பேஸ். ஸோ தேர்ஸ் நோ ஸ்பேஸ், தேர்ஸ் நோ டைம், எவ்ரி திங் இஸ் இன்ஸ்டன்ட். அதனால தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பேஸில், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்பேஸில் தான் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் இன்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன் இன்ஸ்டன்ட் அப்படின்னா, தே ஆர் ரெஃபரிங் டு த மென்டல் பிளேன், தே ஆர் நாட் ரெஃபரிங் டு த பிசிக்கல் பிளேன். ஓகேவா? ஸோ இமேஜினேஷனை பொறுத்த வரைக்கும் there's no space, there's no time, and that is what imagination is. அண்ட் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அது என்னன்னா கிரியேஷன் இஸ் ஃபினிஷ்ட். அதாவது என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கும், என்னென்ன ஒரு பாசிபிள் ரூட்ஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ் தட் கேன் ஹேப்பன் இன் யோர் லைஃப்னு பார்க்கும்போது எவ்ரி திங் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறது, நீங்கள் வந்து ஒரு பில்லியனராக இருக்கிறது, நீங்கள் வந்து ஒரு சிஇஓவாக இருக்கிறது, நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறது, நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருக்கிறது, மாதிரி எக்கச்சக்க பாசிபிலிட்டிஸ், எக்கச்சக்க வெர்ஷன்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அது ஆல்ரெடி இருக்கு. இட் இஸ் ஆஸ் பொட்டென்ஷியல். ஆக்சுவல் ஃபிசிக்கல் ரியாலிட்டி அது மாறல, இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் பொட்டென்ஷியல். ஓகேவா? ஸோ இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ், என்னென்னலாம் பாசிபிலிட்டி நடக்க முடியுமோ, நடந்திருக்கும், நடக்க போகுதோ, அது எல்லாமே இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபீல்டு ஆல்ரெடி இந்த இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஃபீல்டுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ், தக்காஷிக் ரெக்கார்ட்ஸ், குவாண்டம் ஃபீல்டு, மென்டல் பிளேன், சூப்பர் கான்ஷியஸ்னஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர்கள் வேற வேற ட்ரெடிஷன்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் அண்ட் கல்ச்சர்ஸ்ல மாறி மாறி பேர்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ கிரியேஷன் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ற பட்சத்தில் எவ்ரி திங் இஸ் பாஸ்ட். அதாவது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அது ஆல்ரெடி நடந்த கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஏன் எவ்ரி திங் இஸ் பாஸ்ட் அப்படின்னா, எவ்ரி திங் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இந்த ஃபீல், எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. ஸோ இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. உங்களால் ஒரு விஷயத்தை நினைக்க முடியுது, உங்களால் ஒரு இமேஜினேஷன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நினைக்க முடியுதுன்னா அது ஆல்ரெடி இருக்கிறதுனால மட்டுமே உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இல்லாத ஒரு விஷயத்த உங்களால் எப்பவுமே இமேஜின் பண்ண முடியாது. ட்ரை பண்ணாங்க. இல்லாத ஒரு விஷயத்த உங்களால் இமேஜின் பண்ண முடியுமா? முடியாது. இல்ல நிதிஷ், என்னால அந்த யூனிகார்னை வந்து இமேஜின் பண்ண முடியுது, என்னால டிராகன்ஸ் இமேஜின் பண்ண முடியுது. தே ஆர் அதர் டைமென்ஷன்ஸ், தே ஆர் அதர் வேர்ல்ட்ஸ், தே ஆர் அதர் ரெல்ம்ஸ், லைக் போர்ட்டல்ஸ். லைக் நிறைய அந்த ராபிட் ஹோல்குள்ள போனால் எக்கச்சக்கமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். தேர் ஆர் மெனி அதர் ரியாலிட்டிஸ் அஸ் வெல். ஓகேவா? ஸோ இதனால தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஃபேண்டசி, முக்கியமாக சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா சம் ப்ரெடிக்ஷன்ஸ் கம் ட்ரூ. நம்ம பழைய சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ்லாம் படிச்சிங்கன்னா வேர் டூ தீஸ் ஆத்தர்ஸ் கெட் ஐடியாஸ், ஒரு ஃபேண்டசி நாவல்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வேர் டூ தீஸ் ஆத்தர்ஸ் கெட் ஐடியாஸ், எங்கேருந்து உங்களுக்கு இந்த ஐடியாஸ்லாம் வருது? இட் கம்ஸ் ஃப்ரம் த மென்டல் பிளேன். அண்ட் மென்டல் பிளேனில் ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அந்த மென்டல் பிளேன்ல தான் நம்மளுக்கு ஒரு நாளும் தாட்ஸ் வருது, ஐடியாஸ் வருது. ஸோ எவ்ரி திங் நீங்கள் நினைக்க முடியுது ஒரு விஷயமா, தட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் அனதர் பிளேன், இன் அனதர் ரியாலிட்டி. அதை வந்து நீங்கள் பேரலல் வேர்ல்டுன்னு நினச்சிக்கலாம், ஒரு அதை வந்து நீங்கள் ஒரு வேற ஒரு டைமென்ஷன் நினச்சிக்கலாம். இட்ஸ் அ சேம். அண்ட் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்களோ, மெமரியாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் என் பாஸ் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ யூசிங் யூர் இமேஜினேஷன். இமேஜினேஷனுக்கும் மெமரிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மெமரி யோசிக்கிறீங்க, அண்ட் நீங்கள் மெமரி இல்லாத சும்மா ஒரு விஷயத்தை நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க, ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் ரெண்டுமே ஒன்று தான். மெமரி இஸ் ஆல்சோ இமேஜினல் ஆக்ட். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் அப்படின்னு நான் வந்து ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறேன் நீங்கள் இமேஜின் பண்ணாலும் சரி, நான் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறேன் இமேஜின் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். எவ்ரி திங் இஸ் சேம். அண்ட் நீங்கள் ஃபியூச்சரை பற்றி யோசிச்சாலும் நீங்கள் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சாலும் நீங்கள் எங்கே யோசிக்கிறீங்க? த நவ் மூமெண்ட், த ப்ரெசன்ட் மூமெண்ட், இங்கே இப்போ இந்த செகண்ட், அப்போ தான் யோசிக்கிறீங்க. அண்ட் வாட் எவர் யூ என்ன சீன்ஸ் வந்து இமேஜினேஷன் ஓடுதோ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட், தட் வில் கெட் மேனிஃபெஸ்டட் இன் டு ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ஸோ உங்கள் நோ மூமெண்ட்டாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ டெக்னிக் நம்ம பேசுவோம். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்ன டெக்னிக் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், ஆர் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும், உங்களுக்கு பிஸ்னஸில் அடுத்த லெவல் போகணும், உங்கள் ரெவன்யூ லெவலில் வந்து அடுத்த லெவல் போகணும், உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் ஏற்றணும், இந்த மாதிரி எந்த ஒரு ஆசை, கோல், டிசைர் எது வேணா இருக்கலாம். அந்த ஒரு இவெண்ட், அந்த ஒரு பாசிபிலிட்டியை யூ மேக் இட் அ மெமரி. டெக்னிக் என்னன்னா, யூ மேக் இட் அ மெமரி. ஸோ ஒரு இவெண்ட் இருக்கு, ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அந்த பாசிபிலிட்டி ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி யூ மேக் இட் அ மெமரி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உங்களோட க்ளோஸ் பீப்புள் உங்ககிட்ட வந்து they are congratulating you for your success. Okay, but physical reality life that success doesn't actually exist. That doesn't mean நீங்க வந்து அதை அச்சீவ் பண்ணலன்னு, பிகாஸ் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி the mental plane is the cause, and imagination பொறுத்த வரைக்கும் there's no space, there's no time. உங்களுக்கு வேணும்னா அதை இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். and since it is the true reality, it is the only reality ன்ற பட்சத்தில் அது ஆக்சுவலாக நடக்குது. ஓகே,
ஸோ நீங்கள் இப்போ இந்த மொமெண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி இமேஜின் பண்ணுறீங்கன்னா அது ஆக்சுவலாக நடக்குது மென்டல் பிளேனில். ஆனால் நடந்து முடிஞ்சிச்சுன்னா ஓகே நடந்து முடிஞ்சிச்சு, ஐ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இட், ஐ ஆல்ரெடி காட் இட், ஐ ஆல்ரெடி ஹேவ் இட், அது எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு, நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போகணும். தட் இஸ் வாட் ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் இஸ். ஓகேவா? ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றதே இட் இஸ் நாட் லைக் நீங்கள் வந்து இந்த ஒப்ஜெக்டிவ் இந்த வந்து 3D வேர்ல்ட்டை வந்து மெனிப்புலேட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுறீங்கன்றது கிடையாது. யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப் த வெர்ஷன் வேர் இட் இஸ் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கார் வேணும்னா ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருக்கிற ஒரு வெர்ஷனாக நீங்கள் மாறுறீங்க. அண்ட் அந்த டைமில் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறீங்க, அந்த ஒரு பேரலல் ரியாலிட்டிக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறீங்க. யூ ஆர் ஷிஃப்டிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் சேஞ்சிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் நாட் சேஞ்சிங் த ஃபிசிக்கல் ரியாலிட்டி. It is all about changing yourself. Manifestation is about changing yourself. It is about changing myself. It is not about changing reality. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு காலேஜில் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஒரு ஏன் ஸ்டட்டர் ஆகிற ஓகே, எனக்கு வந்து ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கின ஒரு வெர்ஷனா நான் மாறுறேன். அண்ட் தட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் பேக். அவ்வளோதான் விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், எனக்கு ஒரு டிசைர் இருக்குது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு வந்து இந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ மேக் இட் அ மெமரி. அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி யூ மேக் இட் அ மெமரி, யூ இமேஜின் இட் அண்ட் யூ மூவ் ஆன். எப்பப்பெல்லாம் திருப்பி அந்த மெமரி ஞாபகம் வருதோ, எஸ் ஐ காட் இட், எஸ் ஐ ஹேவ் இட், எல்லாமே நல்லபடி நடந்து முடிஞ்சிச்சு, யூ ரிமைண்ட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ மூவ் ஆன் வித் யுவர் லைஃப். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டெக்னிக் தட் யூ கேன் யூஸ் டு மேனிஃபெஸ்ட். ஸோ இமேஜினேஷன் வந்து இன்னும் எப்படி வந்து இன்னும் கிறிஸ்டல் கிளியராக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டார்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு டனல் இமேஜின் பண்ணுங்க, ஒரு டார்க்கான டனல், ரொம்ப இருட்டா இருக்கிற ஒரு டனல். ஓகேவா? அண்ட் நீங்க உங்க கையில டார்ச் இருக்கு, இந்த டார்ச் ஆன் பண்ணீங்கன்னா ஒரு பீம் ஆஃப் லைட் பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்க இமேஜினேஷனை நீங்க என்ன வேணா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உங்களோட கவனத்தை, உங்களோட அட்டென்ஷன் நீங்க எந்த பாசிபிலிட்டிக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பொட்டென்ஷியல் பாசிபிலிட்டியை நீங்க வந்து லைட் பிடிச்சி நிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நான் சிங்கிளாக இருக்கேன், பட் எனக்கு வந்து கமிட்டடாக இருக்கணும், எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வேணும், நான் வந்து ஒரு நல்ல கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா அந்த ஒரு பாசிபிலிட்டி மேலே நான் என்னோட அட்டென்ஷனை செலுத்துறேன். நான் வந்து அதை இமேஜின் பண்ணுறேன், எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் இருக்கிற மாதிரி, நாங்கள் நிறைய டேட்ஸ் போகிற மாதிரி, நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி நான் நிறைய சீன்ஸ் வந்து நான் இமேஜின் பண்ணுறேன்ற பட்சத்தில் அந்த பாசிபிலிட்டியை நான் வந்து என்னோட அவேர்னஸ் கொடுக்குறேன். ஓகே, ஐ எம் கிவிங் மை அவேர்னஸ். ஓகேவா? ஸோ நான் அவேர்னஸ் கொடுக்க இந்த ஒரு பாசிபிலிட்டியை வந்து நான் திருப்பி டார்ச் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல, வெளில அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குல்ல, அது டிஸப்பியர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ த மெயின் சீக்ரெட் இந்த சீக்ரெட்டே என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணாம், எனக்கு ஒரு விஷயம் வந்து இந்த ரியாலிட்டி எனக்கு வேணாம், இந்த பாசிபிலிட்டி எனக்கு வேணாம், அது 3D ரியாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா, ஏன் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா நீங்க அந்த பாசிபிலிட்டி மேலே நீங்க உங்க அவேர்னஸை செலுத்திருக்கீங்க, உங்களோட கான்சியஸ்னஸை வச்சு உங்க அட்டென்ஷனை, உங்க எனர்ஜியை அந்த ஒரு பாசிபிலிட்டி மேலே நீங்க உங்க அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. அதை டீல்ல விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டி மேலே நீங்க வந்து உங்களோட அட்டென்ஷன், உங்களோட அவேர்னஸ், உங்களோட கான்சியஸ்னஸ் யூஸ் பண்ணாம இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இறந்து போயிடும், ஆட்டோமேட்டிக்கலி டைஸ் அவுட். ஓகேவா? ஸோ தேர் ஆர் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த பாக்ஸா இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு பாசிபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. தேர் ஆர் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். அந்த இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ்லாம் நான் என்னோட இமேஜினேஷன் யூஸ் பண்ணி நான் இந்த ஒரு பாசிபிலிட்டியை நான் இமேஜின் பண்றேன், இது நடந்து முடிஞ்சிச்சு, இட் இஸ் ட்ரூ ரைட் நவ். ஓகேவா? அப்ப அப்படின்ற பட்சத்துல நான் திரும்ப என்ன டார்ச்சை வச்சு இதை நான் லைட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இதை வந்து நான் இலுமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்போ ஜஸ்ட் ஒரு பொட்டன்ஷியலா இருக்கிறது இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் as 3D ரியாலிட்டி. ஓகேவா? நான் ஒரு நாள் வந்து இந்த பாசிபிலிட்டி மேல வந்து நான் டார்ச் அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நான் இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த ஒரு பாசிபிலிட்டி மேல திருப்பி நான் டார்ச் அடிக்கிறேன் அப்படின்னா, நான் மாத்தி டார்ச் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னா it will not get reflected, you will stay stuck. Okay, the more awareness you put on a specific possibility, the more faster it gets materialized into physical reality. Manifestation ko materialization ko நிறைய வித்தியாசம் இருக்கு. மெட்டீரியலைசேஷன் என்ன அப்படின்னா, உங்க மைண்ட்ல இருக்கிறது வெளில ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கிறது தான் மெட்டீரியலைசேஷன். ஓகேவா? அதுக்காக வந்து நீங்க செப்பரேஷன், அதாவது அது உங்களுக்கும் உங்க டிசைரும் செப்பரேட் பண்ணணும்னு கிடையாது, என்கிட்ட இருக்கு அவ்வளவுதான், ஐம் குட் வித் இட், ஐம் குட் வித்வுட் இட். வெளில காமிக்கலான்னு கவலை இல்லை, வெளில வரணும், வெளில ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு நீங்க நினைச்சாலே யூ டோன்ட் ஆக்சுவலி ஹேவ் இட். இப்போ உங்ககிட்ட நிஜமாவே ஒரு வீடு இருக்கு, ஒரு பிசிக்கல் ரியாலிட்டின்னு உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு, உங்ககிட்ட ஒரு கார் இருக்குன்னா, கார் இருக்கா இல்லையா, கார் எனக்கு வந்துச்சா, கார் என்கிட்ட வரலையா, என்கிட்ட கார் இல்லையேன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்களா? கார் இருக்கு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், கராஜில் இருக்கு, வெளில இருக்கு, ரோட்ல இருக்கு, முடிஞ்சிருச்சு.
ஒரு தடவை நீங்க செக்அப் பண்ண போறது கிடையாது. யூ நோ யூ ஹேவ் தட் கார். அந்த நோயிங்ல இருக்கிற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்து மெட்டீரியலைஸ் ஆன அப்புறம் யூ நாட் கேர். ஓகே வந்துருச்சா, சூப்பர், அஃப்கோர்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கே, நான் எதுக்கு ஷாக் ஆகணும். தட் இஸ் த மைண்ட் செட் வி நீட் டு ஹேவ். தட் இஸ் த ஆட்டிடியூட் வி நீட் டு ஹேவ். ஓகேவா? ஸோ நீங்க மாறிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் வந்து என்கிட்ட கார் இருக்குன்றீங்க, இன்னொரு நாள் என்கிட்ட கார் இல்லைன்றீங்க, மாத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த கார் வந்து மெட்டீரியலைஸ் ஆகாது. பிகாஸ் மெட்டீரியலைசேஷன் டேக்ஸ் டைம். அதுக்காக ஓகே டைம் ஆக போகுது, அப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்போ மெட்டீரியலைஸ் ஆவா, எப்போ கார் வரும் நான் உட்காந்து வெயிட் பண்ண போறது இருக்காரு. என்கிட்ட கார் இருக்கு, இன்னைக்கு எப்போலாம் கார் வரணும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் இமேஜினேஷனுக்குள்ள போயிட்டு நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். பிகாஸ் இமேஜினேஷன் ட்ரூ ரியாலிட்டி. ஸோ அப்போ நிஜமாவே ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் ஒரு கார் வருதுன்ற பட்சத்தில் ஆல்ரெடி நான் ஒரு காரை ஓன் பண்ணியிருக்கேன். ஸோ வெளில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த கார் ரிஃப்ளெக்ட் ஆனாலுமே தட் இஸ் மை பாஸ்ட் அவேர்னஸ். இவ்வளோ நாளாக நான் கார் வச்சிருந்திருக்கேன், என்னோட இமேஜினேஷன்ல நான் மென்டல் பிரிங்காக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்கேன். ஐ வாஸ் இன் த ஐடென்டிட்டி ஆஃப் ஆல்ரெடி ஹேவிங் தட் கார் ஃபார் ஆல் திஸ் டைம். ஸோ இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட். பட் அது ரிஃப்ளெக்ட் ஆனாலுமே தட் இஸ் மை பாஸ்ட். அது நான் இவ்வளோ நாளாக இருந்திருக்கேன், ஸோ அது வெளில ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, கன்சிஸ்டண்டா இந்த நவ் மொமெண்ட்ல ஐ ஹாவ் தட் கார். ஐ எம் அ வெர்ஷன் வேர் ஐ ஆல்ரெடி ஹேவ் தட் கார். என்னோட பிடிச்ச கார் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்ற வெர்ஷன் நான் இருந்ததுனால இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட். That is not the manifestation. That is the materialization. That is not the manifestation. Manifestation எது தெரியுமா? என்கிட்ட கார் இருக்குடா அப்படின்னா இந்த ஒரு செகண்ட் டிசைட் பண்றேன், அவள் தான் முடிஞ்சிச்சு, manifested. Because imagination is the true reality. It is not like a physical reality மாதிரி கிடையாது. There's no space, there's no time. The moment I decide, moment I see within my mind, முடிஞ்சிச்சு, it's done, I have it, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நீங்க எதை இமேஜின் பண்றீங்கனாலுமே அதோட இம்ப்ளிகேஷன்ஸும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே, இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணுங்க எல்லாருமே வந்து முதுகுல குத்துறவங்க, பொண்ணுங்க யாருமே வந்து லாயலா இருக்க மாட்டாங்க, அதுவும் இந்த 21st ஜென்ரேஷன்ல வந்து பொண்ணுங்க யாருமே சரி கிடையாது அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியை வந்து நம்ம மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க, ஒரு என்டையர் ஜெண்டரையே நான் வந்து ஒதுக்கிடுறேன். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குன்ற பட்சத்தில் எனக்கு ஐயோ என்கிட்ட பார்ட்னர் வரலையே, நான் சிங்கிளாகவே இருந்து செத்துருவேனா அப்படின்னு நான் புலம்புறதுல ஒரு யூஸுமே கிடையாது. பிகாஸ் பொண்ணுங்களே இப்படிதான், பொண்ணுங்க வந்து சீட்டர்ஸ், பொண்ணுங்க வந்து முதுகுல குத்துவாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா அப்போ அதோட இம்ப்ளிகேஷன் என்ன? நான் வந்து ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே முடியாது, அதுதான் இம்ப்ளிகேஷன். அப்போ அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு விஷயத்தை இமேஜின் பண்றீங்கன்னா அதுக்கு நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நீங்க ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஐ ஹாவ் அ வெரி லவ்விங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் சொல்றேன், நான் வந்து கமிட்டடாக இருக்கேன்ப்பா, எனக்கு நல்ல ஒரு பார்ட்னர் இருக்காங்க, நாங்கள் ஹாப்பியாக வாழறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வியர் அபண்டன்ட், வியர் லக்ஸூரியஸ், வியர் ஹாப்பி அப்படின்னு நிறைய விஷயம் நான் சொல்றேன். ஆனால் நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன், யாருக்குமே எனக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்செப்ட் இருக்குன்ற பட்சத்தில் ஐ எம் கான்ட்ரடிக்டிங். அப்போ நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு ஒரு 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 நான் வந்து அதை யோசிக்கிறேன், நான் வந்து அது ஒரு செல்ஃப் கான்செப்ட் எனக்கு இருக்கு, என்னோட ஐடென்டிட்டியில் வந்து அது ஒரு பார்ட்டாக இருக்குன்னா அஃப்கோர்ஸ் அது அந்த ரிலேஷன்ஷிப் நான் இருக்குன்னு எவ்வளோ 10,000 தடவை, இப்போ 1,00,000 தடவை ஒரு நாளைக்கு சொன்னா கூட அது மேனிஃபெஸ்ட் ஆக போகிறது கிடையாது. பிகாஸ் என்னோட செல்ஃப் கான்செப்ட்ல என்னோட ஐடென்டிட்டி, ஒரு ஓவரால் ஐடென்டிட்டியா பார்க்கும்போது அது ஒரு பார்ட், நான் அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். ஸோ அதனால தான் என்னோட 4 pillars ஆஃப் ஐடென்டிட்டின்ற ஒரு வீடியோ ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது அந்த சேனலில் போட்டிருக்கேன், போய் தெரியலனா போய் பாருங்க. தம்ப்நெயில்ல வந்து ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் மாஸ்டர் கிளாஸ் அப்படியே இந்த ஒயிட் டிஷர்ட் போட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த 4 பில்லர்ஸுமே அலைண்டாக இருக்கணும் எப்போவுமே. ஓகேவா? ஸோ நீங்கள் எதை இமேஜின் பண்ணுறீங்களோ அதோட இம்ப்ளிகேஷன்ஸுமே மேனிஃபெஸ்ட் ஆகும். தட்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இமேஜினேஷனோட பர்பஸ் என்ன? இமேஜினேஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்கல்ட்டி ஆஃப் த மைண்ட் எதுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அது யார் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்பஸ் என்னன்னா ஃபர்கிவ்னஸ். அது யாருமே பேசுறது கிடையாது. ஃபர்கிவ்னஸ் யார் அப்புறம் மன்னிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களை நீங்க மன்னிக்கணும். ஏன்னா உங்க இமேஜினேஷன் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ நாளா உங்களுக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. நீங்க கஷ்டப்படுறீங்க, ஆர் வந்து நீங்க வந்து உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கு, உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கஷ்டங்கள் இருக்கு, உங்களுக்கு ஹெல்த் கஷ்டங்கள் இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டெப்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எந்தெந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு இருக்கோ ஃபர்ஸ்ட் டேக் அக்கௌண்டபிலிட்டி. நீங்க தான் வந்து அதை கிரியேட் பண்ணீங்க. உங்களால தான் நீங்க சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க, வேற யாராலையும் சஃபர் ஆகல, உங்களால மட்டுமே நீங்க சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க. அது நீங்க ஒத்துக்க முடியாத சேனல் பார்க்காதீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல்ல நீங்க உங்களை மன்னிக்கணும். ஓகே, என்னாலதான் வந்து சஃபர் ஆயிருக்கேன், இவ்வளவு நாளா நான் சஃபர் ஆனதுக்கு காரணம் நான் தான். ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப். உங்க மேல உங்களுக்கு கம்பேஷன் இருக்கணும், உங்க மேல ஒரு கிரேஸ் இருக்கணும்.
செல்ஃப் ஹேட்ரட் இங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களே ப்ளேம் பண்ணிக்கிட்டு ஐயோ நான் ஏன்டா இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன், நான் ஏன்டா என்னோட இமேஜினேஷன் இவ்வளோ பவர் வச்சு நான் ஏன்டா வந்து இந்த எனக்கு பிடிக்காத சர்க்கம்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிறீங்கன்னா அகெயின் உங்களை ப்ளேம் பண்ணிக்கிற மாதிரியே சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இமேஜினேஷன் ஒரு ட்ரூ பவர் தெரிஞ்ச அப்புறம் ஃபர்ஸ்ட் யூ ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அண்ட் தென் பாஸ்ட்ல நடந்த என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பாஸ்ட் ஒரு விஷயம் நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசுல இருந்து வந்து உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட லவ் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கல. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க ஆசைப்பட்ட லவ், அன்கண்டிஷனல் லவ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அந்த பாஸ்ட் வந்து ஒரு பேகேஜை நிறைய பேர் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ யூ அகெயின் இமேஜினேஷனை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் கிடையாது, ப்ரெசென்ட் கிடையாது, ஃபியூச்சர் கிடையாது. எவ்ரி திங் இஸ் இன்ஸ்டன்ட். there's no time, there's no space. So you can go to your childhood. உங்க சைல்ட்ஹுட்குள்ள போயிட்டு ரொம்ப ரொம்ப லவ்விங்கான ரொம்ப ரொம்ப அன்கண்டிஷனலா வந்து உங்க சுத்தி இருக்கிற மக்கள் இன்க்ளூடிங் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னலாம் உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் மாதிரி இருக்கும், என்னென்னலாம் வந்து ஒரு சப்கான்ஷியஸ் பிளாக், ஒரு ட்ராமா, மினி ட்ராமா, ஒரு இன்டென்ஸ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். யூ கேன் ரிவைஸ் இட். ரிவைஸ்னா என்ன? யூ கேன் சேஞ்ச் இட் அக்கார்டிங் டு யுவர் ஓன் லைக்கிங். ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு அபியூஸான ஒரு பேரண்ட்ஸ்ல வந்து உங்களை வந்து கண்டுக்காத ஒரு பேரண்ட்ஸ்ல இருந்திருக்காங்கன்னா you can see them as perfect. First see them as perfect. They are perfect beings. Everyone is perfect. Okay va? And then அவங்க உங்ககிட்ட unconditional love உங்ககிட்ட கொடுக்குறாங்க. They are giving you unconditional love. So அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது you'll conjure up some emotions. ஓகேவா? ஏன் எமோஷன்ஸ் வருது? அது வந்து ஃபேக் தானே. இந்த சில பேர் சொல்லுவாங்க இமேஜினேஷன் வந்து ஃபேக், இது ஜஸ்ட் கற்பனை, இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேக்கல்டி ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. உங்க சப்கான்ஷியஸ் உங்க மைண்டுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. எது வந்து இமேஜினேஷன், எது வந்து உண்மை, எது வந்து 3D ரியாலிட்டின்ற ஒரு டிஃபரன்ஸ் உங்கள் மைண்டுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அதை ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டில் அந்த விஷயம் உங்கள் சைல்ட்ஹுட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நடந்ததுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது யூ வில் கெட் சம் எமோஷன்ஸ். யூ வில் கெட் லவ், யூ வில் ஃபீல் லவ், யூ வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட், யூ வில் ஃபீல் ரிலீவ்ட். லைக் என்ன எமோஷன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஸோ என்னென்ன எமோஷன்ஸ், என்னென்ன பாசிட்டிவ் எமோஷனும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ யூ லெட் யூர் செல்ஃப் ஃபீல் ஆல் தோஸ் எமோஷன்ஸ் அண்ட் தட் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யுவர் பாஸ்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களை மன்னிக்கிறதுமே அண்ட் உங்களை நீங்கள் மன்னிச்சுக்கிறதுக்குமே அண்ட் சின்ன வயசுல நடந்த விஷயங்களை நீங்கள் ரிவைஸ் பண்ண உடனே உங்கள் பாஸ்ட்ன்ற ஒரு விஷயங்களை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணவே பண்ணாது. அண்ட் உங்களோட இமேஜினேஷன் யூஸ் பண்ணி யாரெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏமாற்றிருக்காங்களோ அவங்கள யூ see them as perfect. They are perfect. ஓகே, யூ see them as perfect பிகாஸ் நீங்கள் அவங்களை மன்னிக்கல, அவங்க பண்ணதை நீங்கள் மறக்கல. சில பேர் சொல்லுவாங்க நான் மன்னிக்கிறேன் ஆனால் நான் மறக்க மாட்டேன் அப்படின்வாங்க. அது நானுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் தான். பட் அதை நான் நோ இப்போ now I'm revising it. நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் நான் சொல்லிட்டேன், பட் நோ ஐ டோன்ட் ஸ்ட்ரகிள். ஐ கேன் ஈஸிலி forgive anyone I can forgive. என்னதான் நான் ஹெல்ப் பண்ணலாம், I can easily forgive. That is my declaration, that is my decision. So coming back to the point, so this can be a struggle to some people, but when you use your imagination and you see them as perfect and you revise it, அவங்க ஏமாத்துற அந்த இன்சிடென்ட்டை you change it. அவங்க உங்களை ஏமாத்தல, அவங்க ஒரு நல்ல பழகுறாங்க, பேசுறாங்க, அதோட விளைவுகள், அதோட இம்ப்ளிகேஷன்ஸ், அதோட கான்சிக்வன்சஸ் நீங்க ஃபியூச்சர் ரேட்ல பாப்பீங்க. ஓகே, பட் இதை நீங்க பண்ணாம என்னை ஏமாத்திட்டே இருக்காங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க, அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு உங்க ஹேட்ரட் வன்மம் எல்லாத்தையும் நீங்க வெளில கொட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா இன்னும் 100 பேர் கிளம்புவோம் அவங்களை ஏமாத்த. பிகாஸ் நான் ஏமாந்தவன் அப்படின்ற ஐடென்டிட்டி உங்களுக்கு இருக்கின்ற பட்சத்துல ஏமாந்துகிட்டே இருப்பீங்க லைஃப்ல. அப்படி ஏமாலியா இருப்பீங்க பிகாஸ் அந்த ஏமாலின்ற ஐடென்டிட்டி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க ஏமாத்திட்டு தான் இருப்பீங்க. there's no choice, there's no like ஏமாந்துட்டே தான் இருப்பீங்க பிகாஸ் அதை நீங்க தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, so you revise your past, a major part of imagination. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசையர். இப்போ நம்ம நிறைய ஆசைகள் இருக்கு, டிசையர்ஸ் இருக்கு இல்ல, எதுக்கு நமக்கு இந்த டிசையர்ஸ்லாம் வருதுன்னு நம்ம யோசிச்சோம்னா அதோட மெட்டபிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, உங்களுக்கு ஒரு டிசையர் இருக்கு, எனக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போல இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னாவே வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆல்ரெடி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு பேரலர் ரியாலிட்டியில இப்போ நான் நிதிஷ், நான் இங்கே இருக்கேன், எனக்கு வந்து 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்ன்ற ஆசை எனக்கு இருக்குன்னா ஆல்ரெடி வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் நிதிஷ் எனக்கு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவனை ஃபாலோ பண்றாங்க, அந்த ரியாலிட்டியில் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ அதோட விளைவு தான் எனக்கு வந்து டிசைராக வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், ஆல்ரெடி 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க நிதிஷா நான் மாறணும். நான் மாறினா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும், தட் வில் கெட் ரிஃப்ளெக்டட். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு டிசைர் இருக்குனாவே
இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் அ ஃபுல்ஃபில்ட் ரியாலிட்டி. ஸோ உங்க வேலை என்ன? யூ நீட் டு பி ஃபுல்ஃபில்ட். அது ஆல்ரெடி நடந்துருச்சு. அந்த ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு வெர்ஷனா நான் இப்போ இந்த நவ் மொமெண்ட்ல இருக்கும். ஸோ ஐ நீட் டு பி ஃபுல்ஃபில்ட். நான் ஃபுல்ஃபில்மெண்ட் தான் இங்க வந்து ரூட் காஸ் ஆஃப் மெனி ப்ராப்ளம்ஸ். நீங்க ஃபுல்ஃபில்டா இருக்கீங்கன்னாவே அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவ் எக்கச்சக்கமா லைக் நடக்கும். ஸோ யூ நீட் டு பி ஃபுல்ஃபில். என்னென்னலாம் உங்களுக்கு ஆசைன்னு சொல்றீங்களோ யூ கோ இன் இமேஜினேஷன், யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் முடிஞ்சிச்சு, டன், இட்ஸ் பர்ஃபெக்ட், என் லைஃப் பர்ஃபெக்டா இருக்கு, ஐ எம் லிவிங் இன் மை ட்ரீம் லைஃப் சொல்லுங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் இமேஜினேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு 1 to 3 செகண்ட் சீன் இது என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஒரு 1 to 3 செகண்ட் சீன்ஸ் என்ன உங்களுக்கு ஒரு 100 ஆசை இருக்கலாம், 100 டிசைர்ஸ் இருக்கலாம். அந்த 100 டிசைருக்குமே ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, ஒரு சீன் நீங்க கிரியேட் பண்ண முடியாதா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும், ஒரு பையன் வேணும், ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப் வேணும்னா நீங்க அந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கையை கோத்துட்டு நீங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு 3 செகண்ட் சீன் நீங்க இமேஜின் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவர் உங்களுக்கு காசு வேணும் அப்படின்னா உங்க பேங்க் பேலன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அமௌண்ட் இருந்தால் உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும், அந்த அமௌண்ட்டை பாருங்க, ஜஸ்ட் 1 செகண்ட் ஆகும் போகுது பார்க்கறதுக்கு. ஸோ த்ரூ அவுட் த டே இந்த மாதிரி ஒரு மினி இமேஜினேஷன், ஒரு மினி விஷுவலைசேஷன், ஒரு 1 to 3 செகண்ட்ஸ் தான், ஒரு ஃபிளாஷ் மாதிரி, ஒரு கிளிச் மாதிரி, ஓகேவா, பண்ணுங்க. யூ இமேஜின் இட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு தோணுது எனக்கு வந்து இந்த விஷயத்தை இமேஜின் பண்ணணும் போல இருக்கு, ஆர் இந்த ஒர்க் வந்து சூப்பரா முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க மேனேஜர் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, மேனேஜர் கிட்ட இருந்து கிரேட் ஒர்க் நிதிஷ் அப்படின்னு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போல இருக்குன்னா டக்குன்னு ஒரு 3 செகண்ட்ஸ் ஓகே மேனேஜர் வந்து கிரேட் ஒர்க் அப்படின்னு சொல்ற மாதிரி யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அது வந்து டக்குன்னு ஒரு மினி விஷுவலைசேஷன் மாதிரி த்ரூ அவுட் தி டே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ யூ இமேஜின் இட். இமேஜின் பண்ண உடனே யூ அக்செப்ட் இட். இது நிஜமாவே நடக்குது. பிகாஸ் இமேஜினேஷன் இஸ் அ ட்ரூ ரியாலிட்டி. ஸோ ஐ அக்செப்ட் இட். நடந்திருக்கு, ஐ அக்செப்ட் இட் அண்ட் ஐ மூவ் இன் நோவிங். மூவ் இன் நோயிங் அப்படின்னா வாழ்க்கை யூ மூவ் ஆன் தட். ஓகே, நடந்திருக்கு, ஐ நோ இட். என்னென்னலாம் இமேஜின் பண்ணணும் அது நடக்குது, இப்போ இந்த செகண்ட் நோ மூமெண்ட் நடக்குது. அண்ட் அந்த ஒரு நோவிங்கோட ஐ மூவ் ஆன் வித் மை லைஃப். அவ்வளோதான். ஸோ வேற என்ன வேலை இருக்கோ அதை பார்க்க போயிடுறேன். ஜஸ்ட் 1 to 3 செகண்ட்ஸ் இமேஜின் பண்ணிட்டு ஐ மூவ் ஆன். இல்லை நீ இமேஜின் பண்ண முடியல, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ண எங்கேயும் முட்டிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா தென் யூ கேன் ஜஸ்ட் சே. அதாவது நீங்க மென்டலி நீங்க சொல்லலாம், ஆர் நீங்க பிசிக்கலா கூட சொல்லலாம். பிசிக்கலா சொல்றதுக்கு ஒரு மூவ் பவர் டு இட். பிகாஸ் அது நீங்க பிசிக்கலைஸ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ நீங்க சொல்லலாம் லைக் என் மேனேஜருக்கு வந்து ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒன் சிம்பிள் ஒரு சென்டென்ஸ் சொன்ன உடனே இட்ஸ் டன், யூ ஆர் மேனிஃபெஸ்டட் இட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஐ ஆம் மெத்தட். இமேஜின், அக்செப்ட் அண்ட் மூவ் இன் நோவிங். அதுதான் ஐ ஆம் மெத்தட். ஓகேவா? அண்ட் ஒரு சின்ன ஒரு மேஜரான ஒரு டிப் பண்ண முடியாத ஒரு ரூல் என்ன அப்படின்னா யூ நீட் டு லுக் ஆஸ் நாட் அட். அதாவது ஆல்ரெடி மேனேஜருக்கு என் ஒர்க் பிடிச்சிருக்கு, நான் என்ன ஒர்க் பண்ணாலும் மேனேஜருக்கு அது பிடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு வேர்ஷனாக இருந்து நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இமேஜின் பண்ணுற சீனையும் உங்களையும் வந்து பிரித்து பார்க்கக்கூடாது. நீங்கள் இமேஜின் பண்ணும்போது ஓகே இது நடக்கும், ஃபியூச்சர் இது நடக்கும், இது நடந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் வந்து இமேஜின் பண்ணக்கூடாது. அது ஆல்ரெடி நடக்குது. பிகாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நடக்கும். பிகாஸ் அப்படிப்பட்ட பர்சன் தான் நான். ஓகேவா? எனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு செல்ஃப் கான்செப்ட் எனக்கு இருக்குன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அஃப்கோர்ஸ் அது எனக்கு நடக்குது. பிகாஸ் அதுதான் நான். ஓகேவா? ஸோ உங்களையும் அந்த இமேஜினேஷனையும் செப்பரேட் பண்ணிக்காதீங்க. யூ இமேஜின் ஆஸ் தட் பர்சன். ஓகேவா? ஸோ ஒரு படம் பார்க்குற மாதிரி அந்த இமேஜினேஷன் வேற, நான் வேற, அது நடக்கும், நடக்கடி போட்டோம் அப்படின்ற அந்த செப்பரேஷன் இருக்கக்கூடாது. புரியும் நம்புறேன். ஓகேவா? ஸோ இமேஜினேஷனை பற்றி மோஸ்டாக எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, பட் அதை அவ்வளோ டீப்பாக போனால் நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு தெரியல. பார்ட் 2 மெம்பர்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இமேஜினேஷன் பார்ட் 2 மெம்பர்ஷிப்பில் போடுறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் யா, ஸோ தட் இஸ் ஹவ் யூ யூஸ் இமேஜினேஷன் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். ஓகேவா? So that's it from me. I will see you in another video.